இன்னும் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு தான் வந்து வாங்கிட்டு இருக்கீங்களா? ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதுனால உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுமா? ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதுனால உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம், ரிஸ்க் இருக்கும், செய்கூலி, சேதாரம் நிறைய சார்ஜஸ் வந்து போடுவாங்க. பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப்டியான குட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டுன்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து ஃபிசிக்கல் கோல்டு தான் வந்து நார்மலாக வந்து பை பண்ணுவாங்க. ஆனால் ஃபிசிக்கல் கோல்டோட உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சேஃபான வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ்க்கான பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவரன் கோல்டு பாண்ட். இதில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் கிடையாது, கவர்மெண்ட் கேரண்டடான ஃபண்டு, டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. இதில் 2.5% வரைக்கும் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதில் வந்து செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது. இந்த வீடியோவில் சவரன் கோல்ட் பாண்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். ஃபஸ்ட்டு சவரன் கோல்ட் பாண்ட்னா என்னென்னு வந்து பார்க்கலாம். சவரன் கோல்ட் பாண்ட் வந்து RBI தான் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு சவரன் கோல்ட் பாண்ட் வந்து 1 கிராம் ஆஃப் கோல்டுக்கு வந்து சமமாக இருக்கும். மார்க்கெட்டில் வந்து கோல்டுக்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ அதே ப்ரைஸாக வந்து சவரன் கோல்ட் பாண்டுக்கும் வந்து இருக்கும். இந்த சவரன் கோல்ட் பாண்டுக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லாக்கிங் பீரியட் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 2.5% வரைக்கும் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த கோல்டுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 8 இயர்ஸ் வரைக்கும் உங்களோட சவரன் கோல்ட் பாண்டை வந்து வித்ட்ரா பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், நீங்கள் 45,000 ரூபாய் வந்து சவரன் கோல்ட் பாண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் 5 கிராம் ஆஃப் கோல்டு வந்து நீங்கள் வந்து பை பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா 2.5% வந்து ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1250 வந்து உங்களோட டேரெக்டாக உங்களோட பேங்க்குக்கு வந்து அது வந்து கிரெடிட் ஆகிடும். ரிட்டர்ன்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களோட கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களோட பாண்டோட ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். இப்போ நீங்கள் சவரன் கோல்ட் பாண்ட் வந்து 9,000 per கிராமுக்கு வந்து நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து 9,500 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களோட பாண்டோட ப்ரைஸும் வந்து 9,500 வந்து இன்க்ரீஸ் ஆகும். சவரன் கோல்ட் பாண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் கேரண்டடான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து செய்கூலி, சேதாரம், ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னு எதுவுமே கிடையாது. இப்போ சவரன் கோல்ட் பாண்டுக்கும் ஃபிசிக்கல் கோல்டுக்கும் இருக்கிற பேசிக்கான கீ டிஃபரன்சஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரிஸ்க். நீங்கள் சவரன் கோல்ட் பாண்டில் வந்து உங்களுக்கு எந்த ரிஸ்க்குமே கிடையாது, ஏன்னா அது வந்து ஆன்லைன் ப்ராசஸ் தான். இதே நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சேஃபாக வச்சிங்கன்னா திருடு போக வந்து வாய்ப்பு இருக்கும், உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ். நீங்கள் சவரன் கோல்ட் பாண்டில் வந்து உங்களுக்கு 2.5% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது. அண்ட் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிறது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ். சவரன் கோல்ட் பாண்டில் வந்து நீங்கள் செய்கூலி சேதாரம் எதுவுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டில் வந்து செய்கூலி சேதாரம் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. நீங்கள் சவரன் கோல்ட் பாண்டில் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த லாக்கிங் பீரியட் இருக்கிறதுனால உங்களுக்கு லிக்விடிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். இதே நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹை லிக்விடிட்டி இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட். சவரன் கோல்ட் பாண்டில் நீங்கள் 8 இயர்ஸ் அப்புறமா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டேக்ஸும் கிடையாது, நீங்கள் எந்த டேக்ஸும் பே பண்ண தேவையில்லை. இதே நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்லாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து ஆன்லைன் ப்ராசஸ் தான். இதை வந்து நீங்கள் RBI வெப்சைட்டு, பேங்க் அண்ட் ப்ரோக்கர்ஸ் கிட்டே நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். RBI எவ்ரி 2 to 3 months ஒன்ஸ் வந்து சவரன் கோல்ட் பாண்டை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் சவரன் கோல்ட் பாண்டை வந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா 50 rupees வந்து பர் கிராமுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு எப்படி பை பண்ணுறதுன்னு பார்த்தா இப்போ எப்படி செல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 5 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் RBI கிட்ட பைபேக் ஆப்ஷன்லேயே வந்து நீங்கள் சவரன் கோல்ட் பாண்டை வந்து நீங்கள் செல் பண்ணிடலாம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பாண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆச்சுன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயே வந்து உங்களோட சவரன் கோல்ட் பாண்டை வந்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம். நீங்கள் மெச்சூரிட்டிக்கு அப்புறமா நீங்கள் சவரன் கோல்ட் பாண்டை வந்து நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ, நீங்கள் எந்த டேக்ஸும் வந்து நீங்கள் கட்ட தேவையில்லை. இந்த சவரன் கோல்ட் பாண்ட் வந்து யாருக்கெல்லாம் வந்து சூட் ஆகும்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர், சேஃபான கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு இருக்கிறவங்க வந்து சவரன் கோல்ட் பாண்டை வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் பேங்க்டு பாசிவ் இன்கம் வந்து எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்கு வந்து சவரன் கோல்ட் பாண்ட் வந்து சூட் ஆகும். ஃபியூச்சரில் வந்து எவ்வளோ கோல்டு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால இப்போவே சவரன் கோல்ட் பாண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களோட கோல்டு ப்ரைஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கண்டென்ட் வந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.